Hello friends, Huawei தரப்புல இருந்து இந்தியாவில் Huawei Y9 Prime 2019 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் இல்ல ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் அது குறிப்பா பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் வாங்கலாமா இல்லைனா இவங்களோட சப் பிராண்டான Honor தரப்புல இருந்து இந்த மாசம் லாஸ்ட்ல இந்தியாவில் லான்ச் பண்ண போற Honor 9Xக்கு வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இந்த ரெண்டு போனையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு போன்லயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி ஓப்போ K3லயும் ரியல்மி X3 பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி நம்ம Tech420 சேனலை நம்ம எல்லாத்தோட Tech420 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உனக்கு வந்து சேர்ந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Huawei Y9 Primeல டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6.59 இன்ச் ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நாச்சோ பஞ்சுகளோ எதுவுமே கிடையாது. முழுக்க டிஸ்பிளே தான் இருக்கும். மேலே பாப்பப் ஐ செல்ஃபி கேமரா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன இவங்க TFT LCD பேனல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 91% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 19.5:9 ரேஷியோவில் இந்த ஃபோன் இருக்குது. ஓவராலாக டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே இருக்க பெசல் சைடில் இருக்க பெசல் எல்லாமே ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பேக்கில் தான் இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. Honor 9Xக்கு வந்தீங்கன்னா சேம் இதே இதாக கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. என்ன IPS LCD பேனல் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டிஸ்பிளேக்கு பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. நான் மேலே பாப்பை செல்ஃபி கேமரா வரும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இங்கே ரெண்டு ஃபோனுமே ஒரு செகண்டில் மேலே பாப்பை செல்ஃபி கேமரா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 1,00,000 டைம் டியூரபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிராண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 15 கிலோ வெயிட்டை அது தாங்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கதை இதுக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபோன் கையில் கிடச்சி வாங்கி பார்த்தா தெரியும் அதெல்லாம் தாங்குமா தாங்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே பேக்கில் டிசைன் வந்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுக்குமே கிளாஸ் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் கிளாஸ் பாடி. Honor 9Xல ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ X ஷேப்பில் கொடுத்துருக்க மாதிரி பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வித்தியாசமாக ப்ரீமியமாக இருக்குது. Honor 9Xல ஒரு டுவெல் கிரேடியன்ட் கலர் கொடுத்துருக்காங்க. மேலே லைட் கலர் வர மாதிரியும் கீழே டார்க் கலர் வர மாதிரியும், அதுவும் கிரீன் கலர் ப்ளூ கலர்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. கிரீன் கலர் வேரியன்ட் ரொம்ப டீசெண்டாக ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு டிசைன் அண்ட் டிஸ்பிளே வரையில் ரெண்டு ஃபோனுக்குமே பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. என்ன Honor 9Xல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் கொடுக்கல, இன் டிஸ்பிளேயும் கொடுக்கல. ரெண்டு ஃபோனுக்குமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்து சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அது கொடுக்காது ரெண்டு ஃபோனுக்குமே ஒரு ட்ராபேக் தான். அதனால இங்கே டிஸ்பிளே வரையில் நான் ட்ரா தான் பண்ணுறேன் டிசைன் வரையிலுமே. இதுக்கப்புறம் ரெண்டு ஃபோன்லையுமே சேமாக இருக்கிற விஷயங்கள் என்னன்னா இவங்க கொடுத்துருக்க சாஃப்ட்வேர். ரெண்டு ஃபோனுமே EMUI 9.1ல ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 9 அப்டேட்டோட கொடுக்குறாங்க. மேபி Honor 9X இந்தியாவுக்கு வரப்ப மேஜிக் UI எடுத்து வருவாங்க. ரெண்டு UIக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, சேம் தான். நேம் மட்டும் மேஜிக் UIன்னு மாற்றி எடுத்துட்டு வருவாங்க. இங்கே சாஃப்ட்வேர் பற்றி பேசுகிறப்ப உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி வரலாம். கூகுளோட பேன் என்னாச்சு, அமெரிக்கா பேன் என்னாச்சு, அமெரிக்கா ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணாதே Honor Huawei ஃபோனுக்கு அப்படின்னு கேட்கலாம். அது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு, சப்போர்ட் ஆகும். ஃபியூச்சர் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இவங்களோட சொந்த OS இருக்குது, ஹாங்மேங் OS சொல்லிட்டு அது Androidவே 60% ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு Huawei தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக பயப்படாமல் இந்த ரெண்டு ஃபோனில் எது வேணாலும் வாங்கலாம், எதுக்குனாலும் வெயிட் பண்ணலாம். அதனால இங்கே சாஃப்ட்வேர் வரையில் ட்ராதா. அதுக்கப்புறம் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லையும் 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனுக்குமே டைப் C கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனுக்குமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கல. ரெண்டு ஃபோனுக்குமே பாக்ஸில் 10 வாட் அடாப்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். 4000 mAh பேட்டரிங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டரி தான். என்ன இங்கே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால இங்கே பேட்டரின்னு வரையில் ட்ராதா. அதுக்கப்புறம் கேமரான்னு பார்த்தீங்கன்னா Huawei Y9 Primeல ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா வந்து ஒரு 16 மெகாபிக்சல் f1.8 அபர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூட வந்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார். இந்த கேமரா செட்டப் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததுன்னா Vivo G1 Proல பார்த்த பார்த்தீங்களா, அதே மாதிரியான கேமரா செட்டப் தான். இங்கே ஓரளவுக்கு கேமரா டீசெண்டாக தான் இருக்கும். ஆனால் Honor 9Xல பார்த்தீங்கன்னா பேக்கில் டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா வந்து 48 மெகாபிக்சல் f1.79 அபர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நிச்சயமாக சோனி சென்சாராக தான் இருக்கும். மேபி சோனி 586 சென்சாராக இருக்கலாம், இல்லைனா 582 சென்சாராக இருக்கலாம். ரெண்டில் எது கொடுத்தாலுமே அந்த 16 மெகாபிக்சலை விட இந்த கேமரா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வந்து ஒரு 2 மெகாபிக்சல் f2.4 அபர்ச்சர் லென்ஸில் ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க Honor 9Xல. இங்கே டுவெல் கேமரா, அங்கே ட்ரிபிள் கேமரா. நிறைய பேர் ட்ரிபிள் கேமரா தான் பெட்டர்னு நினைப்பீங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஆப்ஷன் கொடுத்துருங்காட்டி அப்படியெல்லாம் பார்த்துறாதீங்க. இங்கே நிச்சயமாக 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருங்காட்டி Honor 9X தான் பேக் கேமரா வர வின்னர். செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லையுமே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது சாம்பிள்ஸ் எல்லாமே. அதனால செல்ஃபின்னு வரையில் நான் ட்ரா பண்ணுறேன். ஆனால் பேக் கேமரா வரையில் இங்கே நிச்சயமாக Honor 9X தான் வின்னர். இப்போ பார்த்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம்னு முடிவு பண்ணுறது நீங்கள் கொடுத்துருக்க ப்ராசர் வச்சு முடிவு பண்ணிடலாம். Huawei Y9 Primeல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்த Kirin 710 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 12 nm ப்ராசஸர் 2.2 GHzல ரன் ஆகக்கூடியது. இதுக்கு கேமிங்க்கு Mali G51 ARM GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் தான். ஹெவி கேமிங்லாம் விளையாடலாம், ஆனால் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது. ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர். ஆனால் சேம் டைம் நீங்கள் Honor 9Xல பார்த்தீங்கன்னா
Kirin 810 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண HiSilicon ப்ராசஸர். இது ஒரு 7 nm ப்ராசஸர்ங்கிறது இங்கே ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயமாகும். சிம்பிளாக சொல்லணும்னா Kirin 710 விடவே Kirin 810 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம ஸ்னாப்டிராகன் 730 கூட கம்பேர் பண்ணுறப்ப 25% ஃபாஸ்ட்டாக இருக்கும் Kirin 810 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு மார்க்ஸ் பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே. அதனால் நிச்சயமாக இது சூப்பரான ஒரு ப்ராசஸர். இங்கே கேமிங்க்கு மாலி G52 MP6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நிச்சயமாக கண்ணை மூடிட்டு நீங்கள் Honor 9X வாங்கலாம். ஃபைனலாக ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Honor 9X வந்து பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB மெமரி சைனாவில் 1400 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 14,000 வருது. அதுக்கப்புறம் 6GB RAM 64GB மெமரி வந்து 16,000 6GB RAM 128GB மெமரி வந்து 18,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு 1000 அதிகமாக வரலாம். பேஸ் வேரியன்ட் 4GB 15,000 அதுக்கப்புறம் 6GB 18,000 ஹை அண்ட் வேரியன்ட் 6GB RAM 128GB மெமரி 20,000 வரலாம். ஆனால் Huawei Y9 Prime பேஸ் வேரியன்ட் 4GB RAM 128GB மெமரி கொடுக்குறாங்க 16,000. இங்கே ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுக்குமே எடுத்து வருவாங்க. ஆனால் Honor 9X முழுக்க ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து வருவாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். Huawei Y9 Primeல ஆஃப்லைன் மார்க்கெட்டில் நீங்கள் இன்றைக்கி ஆகஸ்ட் 5 நேற்றா இல்லை இன்றைக்கான்னு தெரியல, நான் வீடியோ அப்லோட் பண்ணுற பார்த்துங்க. நீங்கள் ஆஃப்லைனில் புக் பண்ணிங்கன்னா, அதாவது குரோமா பூர்விகா எல்லாம் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,500 மதிப்புள்ள ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் கொடுப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ஹெட்செட். அது போக 15 mAh பவர் பேங்க் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கேமிங் முக்கிய ஒரு டீசெண்டான ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்குறேங்க. நிச்சயமாக Huawei Y9 Prime ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். எனக்கு ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக பயங்கரமான ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க Honor 9X வாங்கலாம். இங்கே ப்ரைஸ்லேயே பெரிய டிஃப்ரெண்ட்லாம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நிச்சயமாக Honor 9X வெயிட் பண்ணுறது ஒர்த் தான். ஏன்னா Kirin 810 மாசான ஒரு ப்ராசஸர். இங்கே Kirin 810 Honor 9X தான் வின்னர், ஓவரால் வின்னர். நீங்கள் என்ன சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் போட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.